ஹைப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணெல்லாம் வந்து கட்டி வர மாதிரி ரொம்ப ஹீட்டாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்தது, வேறு வெயிலில் போயிட்டு வந்தது. அதனால் வனரோஜா ஹேர் ஆயில் போட்டு நல்லா இப்போ ஒரு குட்டி மசாஜ் மாதிரி பண்ண போகிறேன். நைட்டு 9 o'clock நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஹெட் கவரை போட்டுட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி பிளாக் ஹென்னா போட போகிறேன். ஏன்னா ரொம்ப நிறையா வெள்ளை முடி வந்துருச்சு பாருங்கள். எப்பவுமே முன்னாடி நான் பிளாக் ஹென்னா தான் போட்டுட்ருப்பேன். அடுத்து நிறைய ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஒயிட் ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பாருங்கள், இந்த தீபாவளிக்கு டை அடிக்கலைன்னா எப்படி, அதுவும் ப்ராப்பராக டீப்பாக நல்லாவே அடிச்சிடலாம். ஒரு குட்டி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளாக் ஹென்னா போட்டுடலாம்ப்பா. நைட்டு வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பிளாக் ஹென்னா போட்டுக்கலாம். பிளாக் ஹென்னாவை ஆயில் போட்டுட்டு போடும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாமல். அதனால் ஆயிலை வச்சுட்டு நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும் மார்னிங்கு. கொஞ்சம் எண்ணெய்லாம் இல்லைப்பா, நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா குளிர மசாஜ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஏதோ நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தலையில் ஹெட் கவரில் போடாமல் நல்லா சிக்கு எடுத்து பின்னி போட்டுட்டேன். சரி, காலையில் நம்ம டை போட போகிறோமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முகத்துக்கும் போட்டுக்கிட்டேன். ஹைப்பா, குட் மார்னிங். நேற்று நைட்டு ரொம்ப சூடாகிடுச்சு. நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு தலையை வந்து பின்னி போட்டாச்சு. இப்போ வந்து காலையில் சொன்ன மூஞ்சை கழுவிட்டு வேலை என்னென்னா, கண் லைட்டாக வீங்கிருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக இங்கே ஏதோ கட்டி மாதிரி வந்திருக்கு. என்ன ஆக போகுது தெரியல, கண் வித்தியாசமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதனால் கொஞ்சம் மைல்டாக பிளாக் ஹென்னா வந்து போட போகிறோம். நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு. பிளாக் ஹென்னாவை எப்பவுமே நான் ரெகுலராக முன்னாடி போடுறது தான் ப்ராடக்ட், வெளியே வாங்குகிற ப்ராடக்ட் அப்படி கிடையாது. இது வந்து முன்னாடி இருந்து நான் கடையில் வாங்கி போடுறது, ப்ரொஃபஷ்னல் யூஸு. பார்லரில் கஸ்டமருக்கு இந்த பிளாக் ஹென்னா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நம்ம அது போட்டுடலாம். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா லைட்டாக நான் வந்து ப்ராடக்ட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன், நிறையா வாங்கி போட்டுட்டு பேக்கிலலாம் போடாமையே விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக போடுவேன். அப்புறம் பேக்கில் இங்கே மட்டும் லைட்டாக போடுவேன். இந்த வாட்டி டீப்பாக போடுறதுனால நம்ம ப்ராடக்ட் தான் சரி, நம்ம ரெகுலராக போடுற ப்ராடக்ட் தான் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் முட்டையில் எப்போவுமே பிளாக் ஹென்னா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கெமிக்கல் அப்படின்னா, கடையில் பேக்கெட் வாங்கி பிளாக் ரோஸ் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா தலையில் கண்டிப்பாக ஓட்டும், பயப்பட வேணாம். தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நீங்கள் வாங்கியிருக்க பவுடரோட முட்டை, தயிர், பால், காஃபி டிகாஷன், டீ கொதிக்க வச்ச தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து போட்டிங்கன்னா அந்த கெமிக்கலோட பவர் ஓரளவு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் வச்சுட்டு போடுறதுனால ரொம்ப நமக்கு உள்ளுக்க போக வாய்ப்பு இல்லை. மேலே உள்ள ஹேரை மட்டும் நம்ம கருப்பாக மாற்றும். சரி வாங்க, நம்ம வந்து நான் இன்றைக்கி பாலோட மிக்ஸ் பண்ண போகிறேன். பிளாக் ஹென்னா எடுத்து வச்சுருக்கேன், வாங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு வாமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி நல்லா அந்த பிளாக் ஹென்னாவோட இந்த பாலை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. இப்போ நான் ரெகுலராக வாங்குகிற பிளாக் ஹென்னாவை வாங்கிட்டு போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக பாலும் சேர்த்தாச்சு. போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாம்பு போட்டு தான்ப்பா வாஷ் பண்ணணும். ப்ளைன் வாஷ்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஆயிலும் இருக்குது. எப்பவுமே பிளாக் ஹென்னா கெமிக்கல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. அந்த மருதாணி பதத்திலே இருக்கு பாருங்கள். மருதாணி எப்படி இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து மருதாணியில் கொஞ்சம் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறது தான் இது. கெமிக்கல் எல்லோரும் நேச்சுரல்ன்றாங்க நிறையா பிளாக் ஹென்னான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் நேச்சுரல் இல்லைப்பா. இதுவுமே நேச்சுரல் இல்லை, கெமிக்கல் தான். சரி வாங்க அப்ளை பண்ணிடலாம். நல்லா தலையை சிக்கு எடுத்துகிட்டு கோணம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும்ப்பா. சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சுப்பா. நல்லா டீப்பாகவே போட்டிருக்கேன் நான். இப்போ போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour, அதுக்கு மேலெலாம் விட வேணாம், தயவுசெய்து அதுக்கு மேலே விட வேணாம். 1/2 hour போதும். 1/2 hour கழித்து நல்லா 2 times ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம்ப்பா. நான் வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நிறையா ப்ராண்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட போட்டு நான் ஒரு 3 months கிட்ட ஆச்சு. பிளாக் ஹென்னான்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை போட்டு இப்போ திரும்ப அதுதான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா ஒரு நல்ல பிளாக்கு ஃபுல் ரூட் டச்சப் ஃபுல் ஹேருக்கெல்லாம் வேணும்னா இது போட்டால் தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். சரிப்பா, வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன்ப்பா. அப்புறம் இதுக்கு ஹேர் ட்ரையரோ ஹேர் கவரோலாம் நம்ம போட வேணாம். இப்படியே காத்தாட விட்டுட்டு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணலாம்ப்பா. ஏன்னா சில பிராண்டில் நான் சொல்லியிருக்கேன், போட்டுட்டு ஹெட் கவர் போடுங்க, வாஷ் பண்ண போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ட்ரையர் போடுங்க. இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லைப்பா. ஆயிடுச்சுப்பா. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா.
வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்லாவே ஒட்டியிருக்கு. இங்கெல்லாம் குட்டி குட்டி ஹேர் இருக்கிறதுனால இங்கெல்லாமே நான் போட்டிருக்கேன். நான் காய விட்டு ட்ரையாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பிளாக் என்னான்றது நம்ம நல்லாவே இருக்கும், நல்லாவே ஒட்டும், ஒட்டாதுன்றதில்ல. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா ஆயில் வச்சுட்டு போட்டால் ஒட்டுமா அப்படின்னு. பிளாக் எண்ணா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வச்சுட்டு போட்டால் 99% ஒட்டிடும்ப்பா. ஒரே ஒரு பர்சன்ட் ஒட்டாதுன்றது 1-2 ஹேர் மிஸ் ஆகும், ஆனாலும் ஒட்டிடும்ப்பா. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுங்க. காய விட்டு நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக பிரித்து எங்கெல்லாம் ஒட்டியிருக்கு எல்லாமே பார்க்கலாம். ட்ரையாக இருக்கா எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம்ப்பா. சூப்பராக முடி வந்து நல்லாவே காஞ்சிருச்சுப்பா, நல்லாவே ஒட்டியிருக்கு. இங்கே பாருங்கள். அவ்வளோ நம்ம முடியும். நான் வந்து நல்லா 2 டைம் ஷாம்பு போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் எப்போயா முடியலன்னா பிளாக் எண்ணா போட்டதா இருந்தால் இந்த மாதிரி டிகாஷனோ காஃபி, இது தயிர், காஃபி டிகாஷன், டீ டிகாஷனு, பால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட பவர் கொஞ்சம் குறையும். அவ்வளோதான்ப்பா. இப்படி நல்லா வந்து சில்கியாக ஷைனியாக நல்லாவே இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.